புத்தகங்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை இனிமையான தமிழில் அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகளை மிக எளிமையாக எடுத்துச் சொல்லுவதில் ஔவையாருக்கு இணையாக இன்னொருவரை சொல்லிவிட முடியாது. நல்வழி என்று ஔவையார் இயற்றிய வெண்பாக்களால் ஆன ஒரு நூல் இருக்கிறது. அப்படி ஒரு நூல் இருக்கிறது என்று நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என்பது வருத்தத்திற்குரிய செய்திதான். 40 பாடல்கள் அந்த நூலிலே இருக்கின்றன. அதிலே 33வது பாடல் ஒரு அரிய செய்தியை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. நாம் எப்போதும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், கண்டிப்பாக இருக்கிறவர்கள், கடுமையாக இருக்கிறவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஔவையார் சொல்லுகிறார், அது எல்லா இடத்திலும் பொருந்தாது. சில இடங்களில் மென்மையான இனிமையான சொற்கள் கடுமையான சொற்களை வென்றுவிடும். மென்மையான போக்குடையவர்கள் கடுமையானவர்களை கூட வெற்றி கொள்ள முடியும் என்று கூறிவிட்டு அதற்கு 2 அருமையான எடுத்துக்காட்டுகளை அவை சொல்லுகிறார். ஒன்று, வேளத்தில் பாயும் கோல் பஞ்சில் பாயாது என்கிறார். அடுத்ததாக, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடும் பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என்கிறார். இந்த 2 எடுத்துக்காட்டுகளும் மிக இயல்பாக நாம் பார்க்கிற மிக சாதாரணமான செய்திகளிலிருந்து காட்டப்பட்டிருக்கிற மிக அரிய உவமைகள் என்று சொல்ல வேண்டும். ஒரு வேலை வீசி எறிகிற போது அந்த வேல் யானையை கூட குத்தி ஊடுருவி செல்ல முடியும். அவ்வளவு வலிமையானது அந்த வேல். எனவே யானையையே குத்தி ஊடுருவுகிற ஆற்றல் உள்ள வேல் என்று கருதி அதனை நாம் ஓங்கி பஞ்சு பொதி நோக்கி வீசுவோமானால் அது பஞ்சு பொதியிலே பட்டு கீழே விழுகுமே தவிர பஞ்சு பொதியை வேலால் ஊடுருவி செல்ல முடியாது. வேல் மிக கடினமானது. யானையை கூட அது சாய்த்து விடக்கூடிய வல்லமை உடையது. ஆனால் அதனால் ஒரு பஞ்சு பொதியை தாக்கிவிட முடியாது. பஞ்சு பொதியில் வேலால் ஊடுருவி வெளியில் செல்ல முடியாது. இது என்ன இந்த உலகத்தின் இயல்பு என்று எண்ண வைக்கிற இந்த எடுத்துக்காட்டை ஔவையார் காட்டிவிட்டு அடுத்த ஒரு உவமைக்கு செல்கிறார். நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விழா பாறை என்கிறார். ஒரு பெரிய கற்பாறை இருக்கிறது. அதனை கடப்பாறை கொண்டு இடிக்கிறோம். இதிலே பாறை என்கிற சொல்லை 2 இடங்களில் ஔவையார் பயன்படுத்துகிறார். இந்த பாடல்களையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது வாழ்க்கையின் தத்துவமும் புரியும், மொழியின் நுட்பமும் புரியும். பாறை என்று ஔவையார் முதலில் சொல்லுவது அதனை ர என்று உச்சரிப்பதும், பிறகு வருகிற பாறை என்பதிலே இருக்கிற ராவை ர என்று உச்சரிப்பதும் இடையின ரகரத்திற்கும் வல்லின ரகரத்திற்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு. முதலில் வருகிற பாறை கடப்பாறை, பின்னால் வருகிற பாறை மலையினுடைய கற்பாறை. ர ர என்கிற அந்த ஒலிப்பு முறையை கூட பிள்ளைகளுக்கு நாம் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க தவறிவிடுகிறோம். நெட்டிருப்பு பாறை என்கிறார். நீண்ட இரும்பால் செய்யப்பட்ட அந்த கடப்பாறைக்கு கூட பிளந்து கொடுக்காத மலை இருக்கிறதே, அங்கே நாம் பார்க்கலாம் ஒரு பசுந்துளிர், அதனுடைய வேர் அந்த பாறைக்குள் போயிருக்கும். அந்த பசுந்துளிர் பாறையில் முளைத்திருக்கும். எப்படி முடிகிறது? ஒரு பசுந்தளிர், சின்னஞ்சிறிய செடி, அந்த செடியினுடைய வேரால் அந்த பாறையை துடைத்து கொண்டு உள்ளே போக முடிகிறது. எந்த பாறையை? கடப்பாறையால் வைத்து இடித்தாலும் உடையாத பாறையை கூட பசுமரத்தின் வேர் எப்படி துடைத்து விடுகிறது பாருங்கள் என்று ஔவையார் சொல்லுகிற போதுதான் நாம் அதை கவனித்து பார்க்கிறோம். அதற்குள் வாழ்க்கையினுடைய ஆழ்ந்த பொருள் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். மிக கடுமையாக நடந்து கொண்டால்தான் எல்லாம் சரியாக வரும் என்று நினைக்கிறவர்கள் இந்த 2 உவமைகளையும் எடுத்து பார்க்க வேண்டும். அவ்வளவு பெரிய யானையை தாக்குகிற வேலால் ஒரு பஞ்சு பொதியை தாக்க முடியவில்லை. பஞ்சு பொதியில் பாய்கிற வேல் பட்டு கீழே விழுகுமே தவிர பட்டு ஊடுருவாவது, பட்டு அதன் மேல் குத்தி கூட நிற்காது, கீழே விழுந்து விடும். ஆனால் யானையின் மேல் தாக்குகிற வேல் அதனை ஊடுருவி கூட செல்லும். இந்த உவமையும்
ஒரு பாறையை கடப்பாறையால் கூட உடைக்க முடியாது, ஆனால் ஒரு சின்னஞ்சிறு செடியின் வேர் அதனை துடைத்துவிடும் என்கிற உவமையும் வாழ்க்கையில் நமக்கு பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லுகின்றன. மிக கடுமையானவர்கள் என்று கருதுகிறவர்களால் கூட சாதிக்க முடியாததை மென்மையான போக்குடையவர்கள் சில வேளைகளிலே சாதித்து விடுவார்கள். ஆள், அம்பு, எடுபிடி, சேனை, இராணுவம் என்று எல்லோரும் வந்து சாதிக்க முடியாத ஒன்றை மிக எளிமையாக தன்னுடைய அறிவினால், நட்பினால், தோழமையால் சாதித்து விடுகிறவர்கள் உண்டு. நாம் எண்ணி பார்க்கலாம். அமெரிக்கா உலகத்திலே இருக்கிற பல நாடுகளையும் மிரட்டுகிற, அச்சுறுத்துகிற நாடாக இருந்தது, இன்றைக்கும் கூட இருக்கிறது. ஆனால் அவ்வளவு பெரிய அமெரிக்காவால் பல நாடுகளை, தொலைதூரங்களில் உள்ள நாடுகளை எல்லாம் மிரட்ட முடிந்தது. தன் அருகில், தன் காலடியில் இருக்கிற சின்னஞ்சிறிய நாடான கியூபாவை அமெரிக்காவால் கடைசி வரைக்கும் மிரட்ட முடியவில்லை. ஃபிடரல் காஸ்ட்ரோ அதிபராக இருந்த காலம் வரையில், இப்போது அங்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம், வந்து கொண்டிருக்கின்றன, மேலும் வரக்கூடும். ஆனால் ஃபிடரல் காஸ்ட்ரோ அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த காலகட்டம் வரையில் என்றைக்கும் அமெரிக்காவால் அந்த சின்னஞ்சிறு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்தவே முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு பெரிய தேசம், வலிமையான தேசம் ஒரு சின்ன நாட்டை ஏன் தன் வயப்படுத்த முடியவில்லை என்கிற கேள்விக்கும் கூட ஔவையார் சொல்லுகிற இந்த வாழ்வியல் செய்தி பல உண்மைகளை எடுத்து காட்டும். எப்போதும் கடுமையானவைகள் மூலம்தான் சாதிக்க முடியும் என்று கருதாதீர்கள். மென்மையானவர்கள் பலவற்றை எதிர்பாராத அளவில் சாதித்து விடுவார்கள் என்பதை இந்த பாட்டு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே இந்த பாடல் நல்வழி என்கிற நூலில் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற போது பல நல் வழிகளையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.